10 தலைமுறையின் சாபத்தை இவ தலைமையில சுமந்திருக்கிற ரூத் நல்ல பைபிள் படி தெரிஞ்சுக்கிட்டா. அதனால இப்ப நினைக்கிறா, பிரச்சனை எங்க உருவாச்சோ அங்கதான் சந்திக்க ஆண்டவர் அனுப்புவாரு. ஆச்சரியோட வேற எங்க இருக்கோ அதை வெட்டி வர ஆண்டவர். இஸ்ரவேலின் தேவன் மோவாபை சபிச்சிட்டார். மோவாப் எங்கேயோ இருக்கு, எருசலேம் எங்கேயோ இருக்கு. என் வாழ்க்கையில அந்த சாபத்தை உடைக்கிறோம்னா ஒரு சில தியாகங்களை பண்ண வேண்டும். 10 வருஷம் குழந்தை இல்லை, அதுவே மனசு உடைஞ்சிருக்கு ரூத்துக்கு. இப்ப வீட்டுக்காரன் வியாதிக்கார், காலையில் ஆஸ்பத்திரி, சாயங்காலம் ஆஸ்பத்திரி, அந்த மாத்திரை மருந்து ஆஸ்பத்திரி டாக்டர் பணம் செலவாச்சேன். 10 வருடம் இவள் சவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஐயோ, இந்த சாபம் பிடிச்ச வாழ்க்கை இது எனக்கு வேண்டாம். சாபத்திலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன். நான் இவ்வளோ கஷ்டப்படுறது ஏன்? இனிமேல் எனக்கு பின்னாடி ஒருத்தரும் கஷ்டப்படக்கூடாது. அவன் சொல்றா, ஆமா என் வாழ்க்கையில ஒரு பெரிய சாபம், 10 வருஷம் 10 தலைமுறை தெய்வ சன்னிதானத்துக்குள்ள வர முடியாத சாபம் என் மேலே எங்கள் தலைமுறை மேலே இருக்கு. அதை உடைக்கிறவனா நான் எருசலேம் வரணும். நான் வருகிறேன். நீங்கள் சாகிற இடத்துல தான் நானும் சாகுவேன். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நான் வருவேன் அம்மா என்று வயசான அவங்க மாமியாரை பார்த்து ஒரு இளம் விதவை ரூத் சொல்லுகிறா. இஸ்ரவேல் தேவன் நல்லவர், ஹல்லேலூயா. சாபங்களை உடைக்க அவருக்கு இடத்துக்கு நான் வருவேன் அம்மா. உங்கள் ஜனம் என்னோட ஜனம், உங்கள் தேவன் என்னோட தேவன். உங்களை நான் கவனிப்பேன். நீங்கள் சாகிற வரைக்கும் நான் தான் உங்களுக்கு பொறுப்பேன். நான் இஸ்ரவேலின் தேவன் இருக்கிற இடத்துக்கு நான் போகிறேன். அங்கே போய் எனக்கு ஆண்டவர் என்ன மாதிரி வாழ்க்கை வச்சிருக்காரோ அவர் பாட்டு கொண்டுட்டோம். 10 வருஷம் நான் சாபத்தை வாழ்ந்தது போதும். இனி நான் இந்த சாபத்தை ஆசீர்வாதம் மாட்ட போறேன். நான் ஆசீர்வாதம் இருக்கிற இஸ்ரவேலுக்கு ஓட போகிறேன். இஸ்ரவேலின் தேவனுடைய உண்மையான பிள்ளையாக நான் மாற போறேன். இது வரைக்கும் அன்பு இல்லாம இருந்தாங்க எங்க தலைமுறை, சாபம் வந்துருச்சு. நான் இனிமேல் அன்பா இருக்க போறேன். எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்க போறேன். என் மாமியார் நான் கவனிப்பேன். எங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். போவா சொல்றாரு, உங்க அப்பா அம்மாவை நீ மறந்துட்டு நீ வந்த பாத்தியா, அதுதான் உண்மையான அன்பு. உன் கிரியைக்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் சாபங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாட்டுவாராக.